சுருக்கமாய் நின்று இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. குருவே துணை. வாழ்க வளமுடன். அருள்ஜோதி நிலையத்தாரின் அகமே ஆன்மீகம் என்ற பகுதிக்காக மெய்ப்பொருள் விளக்கம் என்ற தலைப்பில் பேசிக்கொண்டு வருகிறோம். 2 எபிசோடு, 2 இது கொடுத்தாச்சு. இது 3வது பாகம், 2 பாகங்கள் கொடுத்தாச்சு. அதாவது மெய்ப்பொருள் ஒன்றே என்ற தலைப்புல நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம், சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த மெய்ப்பொருள் என்ற உண்மை பொருளை பற்றி, தெய்வத்தை பற்றி, கடவுளை பற்றி அறியும் தத்துவம் தான் பிலாசபி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. இந்த பிலாசபி என்னும் இறை தத்துவமானது பல மகான்களால் பல கட்டங்களில் உலகில் உள்ள அனைவராலும் பல சந்தர்ப்பங்களிலும் பேசப்பட்டு வந்திருக்கிறது. இந்திய நாட்டில் மட்டும் அல்ல, உலகில் பிற நாடுகளிலும் தோன்றிய இறை ஞானிகள் அனைவரும் இறையை பற்றி, இறை தத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆனால் இதுல நம்ம இப்ப விளக்கத்திற்கு எடுத்துக்கொண்டது மெய்ப்பொருள் ஒன்றே. யாரு எந்த இறை தத்துவம் பேசினாலும் அவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படை கருத்து இறைவன் ஒருவரே. அந்த கருத்தை தான் எப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பல்வேறு நிலைகளில், பல்வேறு ஊர்களில், பல்வேறு மகான்களால் நிரூபிக்கப்பட்டது என்பதைத்தான் நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். இப்போ அந்த வகையில இறை தன்மையை மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற அந்த விளக்கத்திற்கு சமயங்கள் என்று பேரு. அந்த சமயங்கள் உலகெங்கிலும் எடுத்துக்கொண்டால் 12 சமயங்களாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அந்த வகையில பார்த்தோம்னா முதல்ல எத்தனை 12 சமயங்கள். இந்து சமயம், கிறிஸ்துவ சமயம், இஸ்லாமிய சமயம், புத்த சமயம், சமண சமயம், சீக்கிய சமயம், யூத சமயம், ஜரதுஷ்ட்ரா சமயம், ஜென் சமயம், தாவோயிசம் என்ற சமயம், ஷின்டோ சமயம், பஹாய் என்று 12 விதமான சமயங்கள் இருக்கின்றன. இப்ப 12 விதமான சமயங்களை பற்றியும் நம்ம என்ன ஆராய போகிறோம் என்றால், 12 சமயங்களிலும் அடிப்படை தத்துவம் என்ன, அடிப்படை கருத்து மெய்ப்பொருள் ஒன்று. அதைத்தான் இப்ப நம்ம ஒவ்வொரு சமயத்திலும் எப்படி கூறுகிறார்கள், எப்படி அதை எடுத்து சொல்கிறார்கள் என்று நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்து சமயத்தை பற்றி சென்ற நிகழ்வில் நம்ம முழுமையாக பார்த்தோம். இப்ப அதே இந்து சமயத்தில் கடவுளை பற்றி விளக்கங்களை நாம் சைவம், வைணவம், வேதாந்தம், சித்தாந்தம் என்றெல்லாம் பார்த்தோம். ஆனால் அதே இந்து சமயத்தில் அந்த வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் ஏற்றுக்கொள்ளாத பிரிவும் இந்து சமயத்தில் இருக்கிறது என்பதைத்தான் இப்பொழுது அடுத்து பார்க்க போகிறோம். ஏன்னா இந்து சமயத்தில் வேதத்தை ஏற்கும் தத்துவம், வேதத்தை ஏற்காத தத்துவம் என்று 2 பிரிவுகள் உண்டு. வேதம் என்றாலே கடவுளை பற்றி கூறுவது, சித்தாந்தம் என்றாலே கடவுளை பற்றி கூறுவது என்று நம்ம போன சொற்பொழிவில் கேட்டோம். ஆனா இவர்கள் கடவுளை பற்றி ஏற்றுக்கொள்ளாமல், கடவுள் என்று ஒருவர் இல்லை, ஆனாலும் நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது என்ற கோணத்தில் இவர்கள் சொல்லுவது, அந்த கோணத்துல அவங்க சொல்லும் போது அது இறை மறுப்பு தத்துவமாக, அதாவது நாத்திக தத்துவமாக அது கூறப்படுகிறது. இந்து தத்துவத்திலேயே ஆத்தீகம் என்றும் நாத்திகம் என்றும் 2 பிரிவுகள் இருக்கின்றது.
இந்த இரண்டு பிரிவை நாத்திகத்தில் சேர்ந்ததுதான் சமணமும் பௌத்தமும். வேதங்கள் கூறும் 4 மகா வாக்கியங்கள் என்று பார்த்தோமானால், தத்துவமசி, அதுவே நீயாக இருக்கிறாய், எது தெய்வமே பிரம்மமே கடவுளே நீயாக இருக்கிறாய், தத்துவமசி. அதே மாதிரி அகம் பிரம்மாஸ்மி, ஆத்மாவே பிரம்மம், கருமையமே இறை நிலை என்று சொல்லுகின்ற அடுத்த வேத வாக்கியம். மூன்றாவது வேத வாக்கியம் அயனாம்சம் பிரம்மா, உள்ளமாக இருக்கின்ற ஆன்மாவே பிரம்ம பேரியக்க மண்டலமாக பரிணமித்திருக்கிறது. அனைத்துமாக பரிணமித்திருப்பதற்கு அந்த பிரம்மமே காரணம் என்ற அர்த்தத்தில் அயனாம்சம் பிரம்மம் என்றது. நான்காவது பிரஜானம் பிரம்மம், உணர்வாக இருக்கின்ற அறிவே பிரம்மம் என்று சொன்னாங்க. இது ஏன் மீண்டும் எடுத்து சொல்கிறேன் என்றால், இதே கருத்துக்களைத்தான், இதை முன்வைத்துத்தான் அனைத்து சமயங்களிலும், இனி நாம் பார்க்க போகிற அனைத்து சமயங்களிலும் இதில் உள்ள ஒவ்வொரு வாக்கியத்தின் கருத்துக்களை அவர்கள் தங்களுடைய சமய கோட்பாடாக வைத்திருக்கிறார்கள். அந்த கோணத்தில் நாம் சிந்திக்க போவதற்குத்தான் இதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். இப்பொழுது சமண சமயத்தை பற்றி பார்ப்போம். புத்தம் சமணம் இரண்டும் இந்திய தத்துவத்தில் சீர்திருத்த கருத்துக்களை கொண்ட மறுமலர்ச்சி சமயங்களாக இருக்கின்றன. அதாவது நாத்திக சமயங்கள் என்று பக்தியாளரால் சொல்லக்கூடிய ஒரு சமயமாக, மறுமலர்ச்சி சமயமாக இருக்கின்றது. இப்பொழுது நாம் முதலில் சமணத்தை எடுத்துக்கொண்டோமானால், இந்தியாவில் சமணம் தழைத்து ஆன்மீகத்தில் பெண்களுக்கும் சம உரிமை கொடுத்து, அதுவும் தமிழகத்தில் சிறப்பாக சமணம் கோலோச்சு கொண்டிருந்த காலம் 4வது 5வது 6வது நூற்றாண்டுகளாகும். இந்த காலகட்டத்தில் அனைத்து மன்னரும் சரி மக்களும் சரி சமண மதத்தை பின்பற்றினார்கள். இந்த சமண மதத்தில் வெகுவாக பரவியது, அவர்கள் குருவையே தெய்வமாக நினைத்தார்கள். தெய்வம் என்று வேறு எதையும் அங்க எடுத்துக்கறதில்லை, குருவையே தெய்வமாக கொண்டார்கள். அதனாலதான் குரு மகாவீரர் என்பவர் சமணத்தின் இறுதி தீர்த்தங்கராக இருக்கிறார். மகாவீரர் தான் சமணத்தின் இறுதி தீர்த்தங்கராக இருக்கிறார். அங்க முதல் தீர்த்தங்கரர் என்று வரும்போது அவர் சமண மதத்தை வடிவமைத்தவர் ரிஷபா என்ற தீர்த்தங்கரர். ஆனால் சமணத்தின் முக்கியமான கொள்கை அகிம்சை, எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது. இதைதான் அவர்கள் அடிப்படை கொள்கையாக, அவர்கள் சமணத்தின் முதல் நோக்கமாக, கோட்பாடாக கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் கடைசி இறுதி அவங்க உள்ளவங்களுக்கு பேரு தீர்த்தங்கரர் என்று பேர். இறுதி தீர்த்தங்கராக வந்தவர் குரு நானக். மகாவீரர், மகாவீரரே அகிம்சைய தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போதே அகிம்சையை கடைபிடித்தார் என்று அவருடைய வரலாற்றுல சொல்றாங்க. தாயுடைய வயிற்றில் கரு வளரும் போது, அது கை காலை உதைத்து அசைக்கும் போது தாய்க்கு துன்பம் வரும் என்று அதிகமாக அசைக்காமல், அதிகமாக அழுத்தம் கொடுக்காமல், அதே நேரத்தில் அது அசைவுகளே இல்லாமல் இருந்தால் உயிர் இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகம் வந்துவிடும் என்று லேசாக அவ்வப்பொழுது கைகளையும் கால்களையும் தாயின் வயிற்றில் அதை தான் உயிரோடு இருக்கிறோம் என்பதை காட்டியது என்று அவருடைய வரலாற்றில் சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு கருவுற்றிருக்கும் போதே, தாயின் கருவில் இருக்கும் போதே அகிம்சையை கடைபிடித்தவர் மகாவீரர் என்று சொல்லப்படுகிறது. அவர் சமணத்தின் இறை தத்துவம் போதிப்பது என்னவென்றால் தர்மம், நல்ல செயல்கள், நல் வினைகளே செய்யணும், நல்ல செயல்களே செய்யணும், எந்த யாருக்கும் எந்த விதத்திலும் துன்பம் கொடுக்க கூடாது என்பதுதான் சமணத்தினுடைய குறிக்கோள்.
அவர்களுடைய முழுமையான நோக்கம் இறைவன் ஒருவரே. அந்த இறைவனுடைய தோன்றலான மக்களுக்கு நாம் எந்த விதமான துன்பமும் கொடுக்க கூடாது. இறைவன் ஒருவனே, அவனை அடைவதே வீடு பேரு. அவனை அடைய வேண்டும். எப்படி அடைவது? யாருக்கும் துன்பம் கொடுக்காம நல்ல செயல்களை செய்து நல்லதே செஞ்சுட்டு இருந்தா இறைவனை சென்று அடையலாம் அப்படிங்கிறதுதான் சமணத்தினுடைய இறை தத்துவம். சமணத்தில் மட்டும்தான் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக உரிமை கொடுக்கப்பட்ட ஒரு சமயமாக இருந்தது. ஏனென்றால் இந்த சமயத்தில் முதலில் வேத காலத்தில் பெண்கள் வேதங்களை படித்து அவற்றை ஆராய்ச்சி செய்து விவாதங்கள் செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் பிற்காலத்தில் இந்து சமுதாயத்தில் பெண்கள் ஆன்மீகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆன்மீகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். ஆனால் சமணத்தில் பெண்களுக்கு முதன்மை கொடுத்தார்கள். அந்த வகையில் மணிமேகலை ஒரு சமண முனியாக அவர் திகழ்ந்தார். மணிமேகலை வருகிற ஒரு வரி பாருங்க. அதாவது அவர்களுடைய கொள்கையை இதுல சிறப்பா வெளிப்படுது. வரு வழி இரண்டையும் மாற்றி முன் செய் அரு வினை பயன் அனுபவித்து அறுத்திடுதல் அது வீடாகும். வருவழி இரண்டையும் மாற்றி அப்படிங்கும் போது மீண்டும் மீண்டும் பிறப்பது என்பதை வருவழி இரண்டும் என்கிறார்கள். மாற்றி முன் செய்த, இதற்கு முன் செய்த அருவினை பயன். அருவினை பயன், வினை பயன் என்றாலே தவறான காரியங்கள் செய்தது வினை என்று பெயர். நல்ல செயல் செய்தா நல்ல செயல்னு சொல்ல போறாங்க. வினை என்றாலே தவறான செயல்கள் என்ற அர்த்தத்தில் தான். வினை என்றால் அது ஒரு வினை சொல் என்னும் போது, verb என்னும் போது அது செயலுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கும் போது அந்த செயல் தவறான செயலாக இருந்தால் அதை வினை செயல் அப்படிங்கிறாங்க. அந்த வினை செயலுக்கு வரும் பயன் அதுதான் அரு வினை பயன் அப்படிங்கிறார். அந்த அரு வினை பயனை எப்படிதான் தீர்க்க முடியும்? அனுபவித்து அறுத்திடுதல். அதுதான் நம்ம மகர்ஷி எந்த செயல் விளைவு தத்துவத்துல பாவ பதிவுகளும் போக்கும் வழிகளும் எப்படி மகர்ஷி விளக்குகிறாங்களோ அனுபவித்தே தீர்க்க வேண்டும். அதை தீர்ப்பதற்கு இறை வழிபாடோ இல்ல உங்களுடைய புகழ் பொருள் அதிகாரமோ உதவாது. நாம் செய்த செயலுக்கு விளைவாக அதை எக்காரணம் கொண்டும் அனுபவிப்பதை தவிர வேறு வழியே இல்லை என்று மகரிஷி விளக்கமாக சொல்லுகின்ற அதே கருத்தை தான் இங்கே சமண மதத்தில் மணிமேகலையின் வருகின்ற ஒரு வரியாக கூறப்படுகிறது. அப்படி வினைகளை அழித்து விட்டால் அது வீடு பேர் அடையும் என்று கூறுகிறார். மீண்டும் ஒரு முறை இந்த வரிகளை பார்ப்போம். வரு வழி இரண்டையும் மாற்றி முன் செய் அரு வினை பயன் அனுபவித்து அறுத்திடுதல் அதுவே வீடாகும். இதுதான் மணிமேகலையில சொல்லப்பட்டது. அதே மாதிரி சமணம் கடவுள் உலகை படைத்தார் என்பதை நம்பவில்லை. மகரிஷியும் படைப்பு தத்துவத்தை தவிர்க்கிறார். படைத்தார் என்றால் படைப்பதற்கு ஒரு பொருள் வேண்டும், படைக்க வேண்டிய காரணம் வேண்டும் என்ற நிலையில் மகரிஷியும் படைப்பு தத்துவத்தை தவிர்த்தார். அந்த வகையில் சமணமும் கடவுள் உலகை படைத்தார் என்பதை நம்பவில்லை. அதே மாதிரி ஆன்மா தவவழி மேம்பட்டு ஒளி வடிவமான உருவத்தை அடைந்து தெய்வத்தன்மை அடையலாம். ஆன்மா தவம் செய்து ஒளி வடிவமான உருவத்தை அடைந்து அந்த வகையில் தெய்வத்தன்மை அடைந்து உயர்வடையலாம் அப்படிங்கிறது சமணத்துடைய கொள்கை. அந்த ஒளி வடிவமான உருவம் இந்த கருத்தை தான் நம்முடைய வள்ளலாரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்கிறார். எப்பொழுது தனிப்பெரும் கருணையாக மனிதன் வாழும் போது அந்த அருட்பெரும் ஜோதியே நம்முள் எழுந்தருளி நம்மையே ஒரு ஜோதி உருவமாக ஒரு ஒளி உருவமாக மாற்றுகிறது என்ற கருத்தில் தான் வள்ளலாருடைய அந்த வாக்கியங்கள் நிலைநிறுத்துகின்றன. அதே
அடிப்படையில்தான் சமணத்திலும் தவ வழி மேம்பட்டு ஒளி வடிவமான உருவத்தை அடைந்து விட்டால் தெய்வத்தன்மை உடையவராக. அப்படி அடைஞ்சவங்கதான் தெய்வம். எப்படி நாம தெய்வத்துக்கு உருவமில்லை என்று சொல்லுவோமோ அதே போல தெய்வ தன்மை அடைந்தவர்கள் தான் தெய்வம் என்ற நிலையில் அவர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பந்தத்திலிருந்து விடுபட்டு வீடு பேற்றை அடைவது, மேலும் உயிரே கடவுள். எப்படி இந்த உலக பந்தம் பாசம் பற்றி என்ற பந்தத்திலிருந்து விடுபட்டு வீடு பெற்றை அடைகின்ற உயிரே கடவுள். யாரெல்லாம் இந்த வகையில உயர்ந்து நிற்கிறாரோ அவர்களே கடவுள் என்று சமண கருத்து. இதே இதுல பரிணாமத்தையும் எப்படி அதுவே ஒவ்வொன்றாக மாறியது என்ற வகையில் தொல்காப்பியர் சொல்கிறார். ஒன்று அறிவது அதுவே உற்றறிவதும், இரண்டறிவு அதுவே அவனோடு நாவே, மூன்றறிவது அதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவு அதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவு அதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவு அதுவே அவற்றோடு மனமே, ஆறாவது அறிவு மனம் என்பதை கண்டுபிடித்த ஒரே சமயம் மகரிஷி கூறுகின்ற இதற்கு முன்னதாக வெளிப்படுத்திய மதம் சமண மதம். சமணர்கள் நேர் இதில் உணர்ந்தோ நெறிப்படுத்தினரே. இந்த வகையில தான் பரிணாம சரித்திரத்தில் ஒவ்வொரு உணர்வாக 6 உணர்வுகள் எப்படி வந்தது என்று சொல்லும் போது அது மீண்டும் இந்திய தத்துவத்தையே ஒற்று இருக்கிறது. இந்த ஒவ்வொரு உணர்வையும் குறித்துத்தான், ஒவ்வொரு தன்மையையும் குறித்துத்தான், ஒரு தன்மைக்கும் ஒரு முகத்தை கொடுத்து 5 ஒளி சுவை மனம் அழுத்தம் என்ற 5 தன்மைக்கும் 5 முகத்தை கொடுத்து அவர் அதை உணர்கின்ற நிலையில் மனதிற்கு ஒரு முகத்தை கொடுத்து 6 முகமாக எப்படி இந்து சமயத்தில் கௌமாரம் என்ற சமயம் தோன்றியதோ, முருக கடவுள் என்று வைத்தார்களோ, 6 முகம் என்று வைத்தார்களோ, அதையே சமணத்திலும் தொல்காப்பியர் இதை உறுத்துகிறார். நேர் இதில் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே அப்படிங்கிறார். சமணர்களின் சமணம் ஓங்கி இருந்த நாளில் சைவ சித்தாந்தத்தை சிந்தனை ஏற்றவர்களில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோருடைய கருத்துக்கள் ஒரே சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சமணம் தலைதூக்கி இருக்கின்ற காலத்தில் சைவ கருத்துக்களை மேம்படுத்துகின்ற, சைவ கருத்துக்களை நிலைநிறுத்துகின்ற கோணத்தில் வாழ்ந்தவர்கள் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும். ஆனால் இப்பொழுது நாம் சிந்திக்கும் போது இருவர்கள் கூறியதும் இருவருடைய அடிப்படை கருத்தும் ஒரே கருத்தாக இருக்கிறது. ஆனாலும் உருவங்களின் வழிபாடு, உருவ வழிபாடு என்ற நிலையில் அங்கே சிறிது மாற்றம், இங்கே உருவ வழிபாடு கிடையாது என்ற நிலையில் அவர்கள் ஒத்து போகாமல் அங்கே விவாதம் செய்து கொண்டு வாழ்ந்தார்கள். ஆனால் சமணத்தின் ஒரே கருத்து, மெய்ப்பொருள் ஒன்றே. நம்முடைய எடுத்துக்கொண்ட அதே தலைப்பு, இறை நிலை ஒன்று, அதுக்கு உருவமற்றது, அது ஒரு சக்தி, அது பேராற்றலும் பேரறிவும் உடைய சக்தி என்பதைத்தான் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அடுத்ததாக நம்ம புத்த மதத்தை பார்ப்போம். சமணம் தோன்றிய அதே காலத்தில் தான் புத்த மதமும் தோன்றியது. புத்த மதம் வடக்கு பகுதியிலும் வடநாட்டு பகுதியிலும், சமண மதம் தெற்கு பகுதியிலும் தலை தோன்றியது. 2 இடத்திலும் 2ம் விரவி இருந்தாலும் தலை தோன்றியது சமணம் தெற்கு பகுதியில், புத்த மதம் வடக்கு பகுதியில். 2ம் வேதங்களை மறுக்கின்ற சமயங்கள். அதனால அவற்றுக்கு நாத்திக சமயங்கள் என்று பெயர் கொடுத்திருக்காங்க. 2ம் கடவுள் கோட்பாட்டில் நம்பிக்கை இல்லை. கடவுள் என்று ஒருவர் இல்லை என்பதுதான் அவர்களுடைய கோட்பாடு. ஆனால் அற கோட்பாடுகள், மக்களை நல்வழிப்படுத்துகின்ற அற கோட்பாடுகள், அறவழி செயல்களே நல்லது, அதுவே அப்படி அறவழிப்படி நடக்கின்றவர்களே கடவுள், கடவுளுக்கு சமமானவர்கள் என்று
புத்த மதம் வலியுறுத்துகின்றது. புத்தர் கோட்பாடுகளில் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, தர்மத்துக்கு அடிபணிவதே முக்கியம் அப்படிங்கிறார். இப்போ இந்து தத்துவத்துல இறைவன் என்று சொல்லி இறைவனின் பெயரால் இறைவனுக்கு நீ அடிபணிய வேண்டும். இறைவன் பெயரை சொல்லி நீ தவறு செய்யக்கூடாது. நீ தவறுகள் செய்தால் நரகத்திற்கு போவாய். நீ பிற உயிருக்கு நன்மை செய்தால் நீ சொர்க்கத்துக்கு போவாய் என்ற அதே கருத்தை, சொர்க்கம் நரகம் என்ற கருத்தையும் பாவம் புண்ணியம் என்ற கருத்திலும் எதை இந்து தத்துவம் போதித்ததோ அந்த விளக்கங்கள் இல்லாமல் காணாத சொர்க்கத்தையும் காணாத நரகத்தையும் கூறி மக்களுடைய அறிவை திசை திருப்பாமல் உண்மையாக நேரடியாக நீங்க நல்ல செயலை செய்யுங்க, நல்லது செய்தால் உங்களுக்கு நல்ல விளைவுகள் ஏற்படும் என்று அதற்கு தெளிவுபடுத்தினார்கள் புத்த மதத்தில். புத்தத்தின் கோட்பாடுகளில் தர்மத்துக்கு அடிபணிவதே முக்கியம். அதுதான் புத்த மத கோட்பாடு. அவர்கள் முக்கியமா அதை என்ன சொல்லணும்னா, அது ரொம்ப 2 வரியில ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கார். பிறர் உனக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அவற்றை நீ பிறருக்கு செய். பிறர் எதை உனக்கு செய்யக்கூடாது என்று எண்ணுகிறாயோ அதை நீ பிறருக்கு செய்யாதே. இப்போ நம்ம இதுல என்ன வந்துருது, முழு கோட்பாடு இந்த 2 லைன்ல மாறிடுது. இதத்தான் மகரிஷி சொல்றது, யாருடைய உடலுக்கும் உயிருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன். யாருடைய உடலுக்கும் உயிருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன் என்ற வரிகள், நமக்கு யாராவது துன்பம் கொடுக்க நம்ம விரும்புவோமா? எந்த வகையில துன்பம் கொடுத்தாலும் விரும்புவோமா? விரும்ப மாட்டோம் இல்லையா? அதான் புத்தர் முதல் வரியில சொல்றாரு, உனக்கு எதை செய்ய வேண்டாம் செய்யக்கூடாது என்று எண்ணுகிறாயோ அதை நீயும் செய்யக்கூடாது. அடுத்த மகிழ்ச்சியினுடைய அடுத்த வரி, துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அப்போ நீ எது, நம்ம துன்பப்பட்டோம்னா, நம்ம ஒரு கஷ்டம், நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், காத்துட்டு இருக்கோம், பஸ் வரல, யாரோ ஒருவர் அந்த வழியில போற ஒரு கார் வச்சிருக்கிறவரு, இல்லைன்னா எங்க போறீங்க நீங்க, பஸ் இந்த இடத்துல ஸ்ட்ரைக்கு வரலாம், நீங்க எங்க போகணும், நான் போற வழியில உங்களை இறக்கி விட்டுட்டு போறேன். இதுதான் மனித நேயம். இது இப்படி சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா? மகிழ்ச்சி அடைவோம். இதே வேலையத்தான் நீங்க பிறருக்கு செய்யணும். யார் பிறர் நமக்கு என்ன செய்தால் நாம் மகிழ்ச்சி அடைவோமோ அவற்றை நீ பிறருக்கு செய் அப்படின்னு சொல்றாரு. புத்தருடைய இந்த வாக்கியத்தையே முழு கோட்பாடும் அடங்கி விடுது. பிறர் உனக்கு எவற்றை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அவற்றை நீயும் பிறருக்கு செய்ய வேண்டும். அதுதான் அவனுடைய கோட்பாடு. பிறர் உனக்கு எதை செய்யக்கூடாது என்று எண்ணுகிறாயோ அதை நீயும் பிறருக்கு செய்யக்கூடாது. அடுத்ததாக அவர் அதிகமாக வலியுறுத்துவது, துன்பத்திற்கு காரணம் ஆசை அப்படிங்கிறார். நிலை பேறு என்பது பொய், எல்லாம் நிலையா இருக்குங்கிறது பொய். அதனால நீ ஆசையை விட்டுரு அப்படிங்கிறார். ஆசையை துறந்து விடு அப்படின்னு சொல்றார். மாற்றம் என்பதுதான் மெய், அனைத்துமே மாற்றத்திற்கு உரியது. நிலையாமை என்பதுதான் மெய் என்பது புத்தருடைய கோட்பாடு. ஆனா மாற்றங்களுக்கு ஊடாக உள்ளீடான ஒரு பொருள் எதுவும் இல்லை. எல்லாமே மாறிட்டு வரும்போது கடவுள் என்ற ஒன்று மாறாமல் இருக்கிறது என்று நீங்க எதிர்பார்க்க முடியாது, என்று எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் புத்தருடைய கோட்பாடு. உலகை படைக்கும் கடவுள் இல்லை, ஆனால் நீயே கடவுளாக மாறலாம். மாறக்கூடிய தன்மை உன்னுடைய செயல்களின் வழியில் நீயே கடவுளாக பிறருக்கு தோன்ற முடியும் என்பதுதான் புத்தருடைய கோட்பாடு. புத்த மத கோட்பாடு என்று சொல்லும் போது அதுல மிக மிக முக்கியமாக சொல்லப்படுவது அஹிம்சை. அடுத்ததாக சீக்கிய மதம். சீக்கிய மதம் என்று வரும்போது, சீக்கிய இதுவும் இந்தியாவில் பரவலாக
இருந்து கொண்டிருக்கிற ஒரு மதம். அந்த மதத்துல அந்த சமயம் சீக்கியர் என்ற சொல்லுக்கு சீடர்கள் என்று பெயர். சீக்கிய சமயத்தை முழுமைப்படுத்தியவர் குருநானக். அவர்களுடைய மூல நூல் குரு கிரந்தம். அவங்களுக்கு தெய்வம் என்று தனியாக கடவுள் என்று எதுவும் கிடையாது. அதனாலதான் இவங்களும் கடவுள் மறுப்பு தன்மை என்று ஒரு சாராராலும் கடவுள் ஏற்கும் தன்மை உடையது என்று ஒரு சாராராலும் சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் சொல்லப்படுகிற ஒரு சமயமாக இருக்கிறது. சீக்கிய சமயத்தில் ஒரே கடவுள் கொள்கை உடையவர்கள். கடவுள் ஒன்றே என்பதை என்று கூறுகிறது. அவர் எல்லாம் அறிந்தவர். அவர்களுக்கு அந்த கடவுளுக்கு பதிலாக குருவையே அவர்கள் மிகவும் மதித்து போற்றி அவரிடமே வணக்கத்திற்குரியவர்களாக கருதுவதும், அந்த குரு கூறிய குருவின் வார்த்தைகளை குருவின் போதனைகளை புத்தகமாக வைத்து அந்த புத்தகத்தையே வழிபடுவது அவர்களுடைய வழக்கம். அதுதான் குரு கிரந்தம். கிரந்தம் என்றால் அவர்கள் என்ன எழுதி எதை போதித்தார்களோ அதை எழுதி வைத்திருக்கிற புத்தகம். ஆகவே சீக்கியர்களுடைய கடவுள் என்றால் அந்த குரு கிரந்தம் தான். குரு எதை போதித்தாரோ அது. அதனுடைய அர்த்தம் என்ன? கடவுள் என்ன சொல்கிறாரோ அதைப்படி நான் நடக்க வேண்டும் என்ற உணர்வைத்தான் அதுல சொல்லுது. அவர்களுடைய கோவில், தலைமை கோவில் இருப்பது குருத்வாரா என்ற இடத்தில் அமிர்தசரஸ் நகர், குருத்வாரான்னு பேர். அமிர்தசரஸ் நகரத்தில் உள்ள பொற்கோவில் அவர்களுடைய தலைமை கோயிலாக இருக்கிறது. அவர்களுடைய கடவுள் கோட்பாடு என்றால் கடவுள் ஒருவரே, அவர் எல்லாம் அறிந்தவர். அடுத்த ஸ்டெப் தான் நம்மளுடைய இந்திய தத்துவத்தை வருது. அவர் எல்லா பொருட்களிலும் இருக்கிறார். எல்லா பொருட்களிலும் இருக்கிறார் என்றால் வேதாந்தத்தில் நாம் முதல்ல பார்த்தோமே தத்துவமசி, அவரை நீயாக இருக்கிறாய், அகம் பிரம்மாஸ்மி, உனக்குள்ளாகவே அவர் இருக்கிறார் என்று சொல்லும் போது அதே கருத்தை தான் சீக்கிய மதத்திலும் சொல்கிறார்கள். அவர் எல்லாம் அறிந்தவர், அவர் எல்லா பொருட்களிலும் இருக்கிறார், அனைத்து உயிரினங்களிலும் இருக்கிறார். இதுதான் தத்துவமசி என்ற அந்த நோக்கத்தை, அந்த கருத்தை அவர்களும் சொல்கிறார்கள். வேதாந்தத்தில் சொல்லுகிற கடவுள் என்கின்ற அந்த ஒரு கடவுளுக்கு உருவம் இல்லை என்பதைத்தான் இவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். கடவுள் ஒருவரே என்ற தத்துவத்தில் இப்ப நம்ம பார்த்து கொண்டிருப்பது மெய்ப்பொருள் ஒன்றே, கடவுள் ஒருவரே. அந்த தலைப்பை தான் நம்ம சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த தலைப்பை நோக்கும் போது ஒவ்வொரு மதத்திலும் கடவுள் ஒருவரே என்று எப்படி நிரூபிக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எப்படி இருக்கிறது என்றால், கடவுள் சீக்கிய மதத்தில் கடவுள் எப்படி இருக்கிறார் என்றால், மலர்களில் மனம் போலவும் கண்ணாடியில் பிம்பம் தெரிவது போலவும் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்முடைய மகர்ஷி சொல்லுகின்ற கடவுள் ஒவ்வொன்றிலும் அதனுடைய தன்மையில் துல்லியமாக இருக்கிறார் என்று சொல்கிறார். ஒவ்வொரு பொருளிலும் இறைவன் அதனுடைய தன்மையாக காணப்படுகிறார். மாம்பழம் என்றால் ஒரு இனிப்பு, வாழைப்பழம் என்றால் இன்னொரு வகையான இனிப்பு, சாத்துக்குடி என்றால் அது இன்னொரு வகையான இனிப்பு என்று ஒரே இனிப்பு பல்வேறு நிலையில் துல்லியமாக அதனுடைய தன்மையில் காணப்படுவது தெய்வத்தினுடைய தன்மை. அதுதான் இறைநிலையின் வெளிப்பாடு, தெய்வத்தின் வெளிப்பாடு என்று நம்முடைய மகர்ஷி என்ன சொல்லுகிறார்களோ அதே கருத்தை தான் சீக்கிய மதத்திலும் சொல்கிறார்கள். கடவுள் உண்மை, அது ஒன்றே, அது உருவமற்றது. மீண்டும் இவர்கள் சொல்லுகிற அனைத்துமே ஒரே கோட்பாட்டுல தான் வருது. இறை கோட்பாடு என்றால் ஒரே கோட்பாட்டுக்கு தான் வருது. ஆனால் அதை புரிந்து கொள்ளாத மக்கள் அது வேறு சமயம், இது வேறு சமயம், அவர்கள் வேறு மதத்தவர், நாம் வேறு மதத்தவர் என்று சொல்லிக்கொண்டு பிரிவினைக்கு ஆட்பட்டு ஒருவருக்கொருவர் சமயங்களில் சில சந்தர்ப்பங்களில் துன்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சீக்கிய மதத்தின் இன்னும் குரு கிரந்தத்தில்
என்ன சொல்லி இருக்கிறது என்று பார்த்தால், உண்மை அது ஒன்றே, கடவுள் உண்மை அது ஒன்றே, அது உருவமற்றது. எங்கு நான் நோக்கிலும் அங்கு அவரின் இருப்பை மட்டுமே காண்கிறேன். எங்கும் எல்லா இடத்திலும் இருப்பது பிரம்மமே அப்படின்னு சொல்ற அதே தத்துவத்தை தான் சீக்கியத்தை சொல்கிறார்கள். அவரே அனைத்து பொருட்களிலும் உள்ளீடாக இருக்கிறார். அவரே மறைப்பொருள், அவரே வெளிப்படும் தோற்றங்கள். எல்லா தோற்றங்கள் இப்ப கடவுளை நம்ம பார்க்க முடியலன்னு நம்மளும் சொல்றோம், ஆனா இருக்குன்னு சொல்றோம். அது மறைப்பொருளாக இருக்குன்னு சொல்றோம். அந்த மறைப்பொருள் அதை அவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஆனால் அந்த மறைப்பொருள் வெளிப்படுவது அனைத்து தோற்றங்களுக்குள் இருப்பது இறைநிலையே என்பதை சொல்கிறார்கள். அது எப்படி இருக்குன்னா, குணம் உடையதாயும் குணம் அற்றதாயும் இரண்டு சொற்களை சொல்லி அவை இணைந்து ஒரே உண்மையை உருவாக்குகின்றன. குரு கிரந்தத்துல வருகிற வார்த்தைகள் இதெல்லாம் பார்த்தா ஏதாவது வித்தியாசம் தெரிகிறதா? ஒரு கோட்பாட்டுக்கும் மற்றொரு கோட்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரிகிறதா? எதுவும் இல்லை. கடவுள் அனைத்திலும் பரவி உள்ளார் என்ற அத்வைத கோட்பாடே சீக்கிய மதத்தின் அடிப்படையாக உள்ளது. ஆனால் வார்த்தைகள் வேறுபடுகின்றன. இதுவரைக்கும் இந்தியாவில் தோன்றிய இந்து மதத்தில், இந்து மதம், சீக்கிய மதம், சமண மதம், புத்த மதம் என்று இந்தியாவில் தோன்றிய பல மதங்களை, பல்வேறு நிலைகளையும் அவர்களுடைய கோட்பாடுகளையும் பற்றி பார்த்தோம். அவர்கள் அனைத்தும் ஒரே உண்மையை குறிக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது மேலை நாட்டில் நம் இந்தியாவை கடந்து மற்ற நாடுகளில் உள்ள சமயங்களையும் கடவுள் தத்துவங்களையும் பார்ப்போம். அந்த கடவுள் தத்துவத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை சற்று சிந்திக்கலாம். இதில் மேலை நாடுகளில் அதிகம் பரவி இருக்கின்ற மதம் கிறிஸ்துவ மதம். பாலஸ்தீனத்தில் யூத இனத்தில் பிறந்தவர், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர் இயேசு. கிறிஸ்தவத்துல கடவுள் கொள்கை என்றால் 3 கடவுளுடைய உருவங்களாக அல்லது கொள்கைகளாக கொள்கிறார்கள். ஒன்று, இறைவனே பரமபிதாவான பரம்பொருள், கடவுளின் மைந்தனான இயேசு அவரும் கடவுள். புண்ணிய ஆத்மாவாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கடவுள். எல்லாமே கடவுள். பரமண்டலத்தில் இருக்கும் பிதா கடவுள். பிதாவின் மைந்தனாக மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக தோன்றிய இயேசு கடவுள். இயேசு சொல்லிய கருத்துக்களினால் யார் மாற்றமடைந்து புண்ணிய ஆன்மாவாக பிறருக்கு நன்மை செய்கிற ஆன்மாவாக மாறினார்களோ அவர்கள் கடவுள் என்ற கடவுள் தன்மையை அனைவரிடமும் காணுகின்ற ஒரு கருத்து தான் கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர், இந்த வழியை நல்லா கவனிக்கணும், அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். இதுக்கும் வேதத்துல நம்ம வாசித்த அந்த 4 வேத வாக்கியங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லை. அதையேதான் இவங்களும் வேற வாக்கியத்துல சொல்றாங்க. கடவுள் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். The kingdom of God is within you. இந்திய தத்துவம் என்ன சொல்லுது? இறைவன் எனக்குள்ளாகவே இருக்கிறார், எனக்குள்ளே உயிராக இருக்கிறார். எனக்குள்ளே உயிராக இருக்கிற இறைவனை என் உள் சென்று, என் வெளி உலகை கடந்து எனக்குள் சென்று நான் தியானிக்கும் போது என்னுள் இருக்கிற இறைவனை நான் உணர்ந்து கொள்கிறேன் என்று இந்திய தத்துவம் சொல்கிறது, வேதாந்தம் சொல்கிறது, சித்தாந்தம் சொல்கிறது, மகரிஷி சொல்கிறார்கள். அதே கருத்தை தான் the kingdom of God is within you, உனக்குள்ளாகவே இறைவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்று கிறிஸ்துவ மதத்தில் சொல்கிறது. அடிப்படை தத்துவம், கிறிஸ்துவ மதத்தின் அடிப்படை தத்துவம் என்னவென்றால் அன்பு, மீட்பு, நம்பிக்கை. அன்பின் மீதும் அகிம்சையின் மீதும்
அடிப்படையில் அமைந்தது கிறிஸ்துவம். இதுல இந்த அன்பு, மீட்பு, நம்பிக்கை என்று வரும்போது பொதுவாக அன்பு செய்வது அனைவரிடமும், ஆனால் அதே நேரத்தில் தவறு செய்தவர்களை மன்னித்து மீட்பு என்ற நிலையில் அவர்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வது. அதுதான் வீட்டை விட்டு போன அந்த மகனை கூட பல வருடங்கள் கழித்து மீண்டு வரும்போது அவனை ஏற்றுக்கொண்ட தந்தையாக ஒரு கதையின் மூலமாக சொல்கிறார்கள். ஆக மீட்பு என்பது நான் மீட்பராய் இருப்பேன், நீ தவறு செய்து விட்டாலும் மீண்டு வரும்போது உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற நிலையில் அங்கே அன்பு அதிகம் வெளிப்படுகிறது. இதை நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையை வலியுறுத்துகிறது. கிறிஸ்தவ மதத்தின் வலியுறுத்தல் 3: ஒன்று அன்பு, மீட்பு, நம்பிக்கை. இதே நம்பிக்கை தான் அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, தயையுடன். அந்த அன்பு என்பதை தயையுடன் வள்ளல் பெருமான் சொல்கிறார். கருணை, தயவு, சகிப்புத்தன்மை, நட்புணர்வு, பணிவு, பகைவனுக்கும் அருள் திறம், தியாகம், செயலுக்கு விளைவு. இந்த கோட்பாடுதான் வள்ளலாருடைய கோட்பாடு. இதே கோட்பாடுகள் தான் இயேசுவின் கோட்பாடுகளாகவும் இருக்கிறது. செயலுக்கு விளைவு இறை நீதி என்பதும் தான் அவர்களுடைய கோட்பாடாக இருக்கிறது. ஆனாலும் செயலுக்கு விளைவாக யாராவது துன்பம் அடைந்தால் அந்த துன்பத்தில் இருந்து செய்த செயலை நினைத்து வருந்தினால் மன்னிப்பு கொடுக்கப்படும் என்பது இயேசு. அது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு இது. தப்பு செய்யறது மனித இயற்கை. அந்த தவறில் இருந்து செய்துவிட்டேன் என்று நினைத்து மன்னிப்பு கேட்டு வரும்போது அந்த தவறை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இயேசுடைய இது. ஆனால் அதை நாம் கொச்சையாக என்ன சொல்கிறோம்? எல்லா தப்பையும் செஞ்சுட்டு, செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டு இறைவா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கும் போது இறைவன் மன்னித்து விடுவானா என்று கேட்கிறோம். அங்கே ஒளிந்து நடக்கின்ற உண்மை என்றால், தவறு செய்தவர்களும் திருந்தி தன் தவறுக்கு வருந்தி உணர்ந்து வருத்தினால் இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்கின்ற அந்த கருத்து தான் அதில் ஆழமாக அது பதிந்திருக்கிறது. இந்த கோணத்துல பார்க்கும்போது கிறிஸ்தவ மதம் மிக மிக நல்ல கருத்துக்களை உடைய, முக்கியமாக நம்முடைய இந்திய தத்துவத்தில், இந்திய சமயத்தில் உள்ள கருத்துக்களை உடையதாகவே கிறிஸ்தவ மதம் இருக்கிறது. இப்ப அடுத்ததாக இஸ்லாம். அதாவது மேலை நாடுகளில் பரவலாக அதிகம் காணப்படுவது 2 மதங்கள். ஒன்று கிறிஸ்தவம், இன்னொன்று இஸ்லாம். ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா, ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா 3 கண்டங்களும் சேரும் இடத்தில் அரபு நாடு அமைந்துள்ளது. அங்கே உதித்த அங்குள்ள மக்களிடம் எழுச்சி பெற்ற இறை கோட்பாடுதான் இஸ்லாம் என்று சொல்லப்படுகிறது. பெருமானார் முகமது நபி பிறந்த புண்ணிய பூமி மக்கா நகர். அதே நபிகள் நாயகம் இறைநிலை எய்திய இடம் மதீனாவாகும். ஆக இந்த மக்கா மதீனா இரண்டும் இஸ்லாமியர்களின் புண்ணிய தலமாக, புண்ணிய கேத்திரமாக இருக்கிறது. ஏன் புண்ணிய கேத்திரமாக இருக்கிறது? அவர்கள் தங்களுடைய குருவாக, தங்களை வழிநடத்துகின்ற ஒரு இறைத்தன்மையுடைய குருவாக முகமது நபியை ஏற்றுக்கொண்டார். முகமது நபி சொல்லுகின்ற அந்த கருத்து ஒரே கருத்து தான். முகமது நபிகளும் இறைவன் எங்கும் இருக்கிறார் என்பதையே தான். ஆனால் அவருடைய காலத்தில், அதாவது நபிகள் நாயகம் காலத்தில் ஏக தெய்வ இறை வழிபாடு கிடையாது. நிறைய உருவ வழிபாடு, அதுவும் நூற்றுக்கணக்கான உருவங்களை வைத்து தெய்வம் என்று சொல்லி வழிபாடு நடந்து கொண்டிருந்தது. அவற்றை அவர் எதிர்த்து தெய்வம் ஒன்றே, அதற்கு உருவம் கிடையாது என்ற அந்த தன்னுடைய கருத்தை மக்களுக்கு போதிக்கும் போது
அதை எதிர்த்தார்கள் பலர். எதிர்த்த காரணத்தால் அவர் பல வரையிலும் துன்பப்படுத்தப்பட்டார். அவரை கொலை செய்வதற்கு துரத்தி கொண்டு வந்தார்கள். அவர் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மாறி மாறி ஓடிக்கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய கோட்பாடும் அவருடைய மனதில் பதிந்திருக்கின்ற ஒரே கருத்து, இறைவன் எங்கும் இருக்கிறார். ஒரு முறை அவர் ஓடிக்கொண்டு வருகிறார். ஓடிக்கொண்டு வரும்போது அவரும் அவருடன் கூட அவருடைய நண்பரும் ஓடுகிறார்கள். பின்னால அவரை கொலை செய்வதற்கு துரத்தி கொண்டு வருகிறார்கள். இவர்கள் ஓடி ஓடி அதற்கு மேல ஓட முடியாத களைப்புற்ற நிலையில் அங்கே ஒரு குகை இருக்கிறது. இந்த குகைக்குள் போய் ஒளிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார். அப்போ இந்த குகைக்குள்ள போனா மட்டும் அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்களா? இல்லை, இப்போதைக்கு நம்ம ஒளிஞ்சுக்கலாம் வா என்று சொல்லிவிட்டு அந்த நண்பரை அழைத்து கொண்டு குகைக்குள் நுழைய போகும்போது குகை வாசலில் சிலந்தி கூடி கட்டி இருப்பதை பார்த்தார். அன்பும் கருணையும் இரக்கமும் கொண்ட நபிகள் நாயகம், குளித்து வா, சிலந்தி இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு கட்டிய அந்த வலைய அறுத்துடாத என்று சொல்லி அந்த சிலந்தி விலை வலைக்கு அடியில் நுழைந்து அது உள்ள போய் குகைக்குள்ள போய் ஒளிந்து கொண்டார்கள். ஆனாலும் கூட வந்த நண்பருக்கு பயம். வெளியில இருந்தாலாவது நம்ம ஓடி போய் தப்பிச்சுக்கலாம், இப்போ குகைக்குள்ள வந்துட்டோம், அவங்க இந்த குகைக்குள்ள வந்தா நம்ம அவங்க கையில மாட்ட வேண்டியதானே, அவங்க 10 பேர் இருக்காங்க, நம்ம 2 பேர் தானே அப்படின்னு அந்த நண்பர் சொல்லும் போது நபிகள் நாயகம் சொல்ல, நாம் இருவர் மட்டும் இல்லை, இறைவன் நம்முடன் இருக்கிறார், நாம் மூவராக இருக்கிறோம், சர்வ வல்லமை இல்லை, இறைவனும் நம்முடன் இருக்கிறார் என்று சொல்லி அமைதியாக இரு என்று சொன்னார். அதே மாதிரி துரத்திட்டு வந்தவங்க வந்தாங்க. எங்க காணும் இவங்கள அப்படின்னு பார்க்கும்போது இந்த குகைக்குள்ள போய் ஒளிஞ்சிருப்பாங்களோ, குகைக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. அப்போ இன்னொருத்தர் சொல்றாரு, இதுக்குள்ள போயிருக்க மாட்டாங்க, ஓடிதான் போயிருப்பாங்க. ஏன்னா குகையின் வாசலில் கட்டியுள்ள சிலந்தி வலை உடையாம இருக்கு. அவங்க இது உள்ள நுழைஞ்சிருந்தாங்கன்னா சிலந்தி வலை பிஞ்சு போயிருக்கும். அதனால இதுல போயிருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவங்க குகைக்குள்ள போகாமலே வெளியே தேடி ஓடி போனார்கள். இது எதை குறிக்கிறது என்றால் அவருடைய அன்பும் அகிம்சையும், ஒரு பிராணிக்கு கூட துன்பம் கொடுக்கக்கூடாது என்ற அந்த நிலையிலும் அந்த சந்தர்ப்பத்திலும் அவர் தன்னுடைய பாதுகாப்பை கருதி அதுக்குள்ள நுழையும் போது அதற்கு அந்த வலைய கிழிக்காம கீழே குடிச்சு உள்ள போய் இருந்தது. கடைசியில் அதுவே அவருடைய உயிரை காப்பாற்றியதாக இருக்கிறது. நபிகள் நாயகத்திற்கு முன்பே இந்திய தத்துவங்களில் அத்வைதம் என்ற பெயரில் இறை கோட்பாடு, ஏக தெய்வ கோட்பாடு இருந்து வந்தது. நபிகள் நாயகத்திற்கு முன்பாகவே இறை கோட்பாடானது ஏக தெய்வ கோட்பாடாக இருந்தது. அதையே தான் இறைவன் ஒருவனே என்று நம்புவது முதல் நம்பிக்கை என்கிறார் நபிகள் நாயகம். நோன்பு இருத்தலின் மூலம் பசி துன்பத்தை உணர்ந்து நோன்பு இருப்பாங்க. 40 நாள் நோன்பு, பகல் பொழுது முழுவதும் உண்ணாமல் இருப்பார்கள். எதற்காக அந்த நோன்பு என்றால், தாங்கள் பகல் முழுவதும் உண்ணாமல் இருக்கும் போது பசி என்று வந்தால் அந்த பசி துன்பத்தை உணர்ந்த நிலையில் பொருள் இல்லாதவர்கள் எப்படி பசியினால் துன்பப்படுவார்கள் என்று உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு என்கின்ற அதையே வைத்தார்கள். அதே போல ஜகாத் என்று ஒருவருடைய வருமானத்தில் 2.5% ஏழை எளிய மக்களுக்கு தானமாக உதவி செய்ய வேண்டும், துறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் நன்மை செய்வதற்காக தங்களுடைய வருமானத்தில் 2.5% செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். தான் துன்புறும் நிலையிலும் பிறர் நலனில் அக்கறை கொண்டவர்கள் உயர்ந்த மனிதர்கள். இது நபிகள் நாயகத்தினுடைய வார்த்தை. தான் துன்புற்றாலும் பிறர் நலனின் மேல் அக்கறை கொண்டவர்கள், பிறருடைய நல்ல வாழ்க்கை, பிறருக்கு நலன், அவர்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும்
என்று நினைக்கிறார்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என்கிறார்கள். பொதுவாக இந்த இஸ்லாத்துல 5 முறை தொழுகை என்பது உண்டு. இந்த 5 முறை தொழுகையில் அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பேர் உண்டு. அதெல்லாம் இப்ப நமக்கு தேவையில்லை. 5 முறை தொழுகையில் ஒரு முதியவர் ரொம்ப ஒழுங்கா ஒவ்வொரு நாளும் 5 முறை தொழுகைக்கு போயிட்டு வருவார். ஒரு நாள் நல்ல குளிர் நேரம், இப்ப போல பனி விழுத்து நிற்கிற நேரம், இவர் தொழுகைக்கு புறப்பட்டு போறாரு. வாசலுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல ஒரு பூனை குட்டி குளிர்னால பனியினால நடுங்கி கொண்டிருப்பதை பார்த்தார். ஐயோ, இந்த பூனை குட்டி நடுங்குதுன்னு சொல்லி அந்த நடுங்குற பூனை குட்டிய தூக்கி அந்த பூனைக்கு ஒரு வசதியான பனி அதிகம் விழாத எங்கேயாவது ஒரு ஓட்டு பகுதியில எங்கேயாவது ஒரு துவாரம் மாதிரி ஏதாவது இருக்கா அங்க விடுவோம் என்று 2 பக்கமும் சுத்தி பார்த்து ஏதோ ஒரு பூனையின் அடியில இந்த பூனையை வைத்துவிட்டு இவர் தொழுகைக்கு போனார். ஆனால் அங்கே தொழுகை நேரம் கடந்து விட்டது. எல்லாம் முடிச்சுட்டு வராங்க. இவருக்கு ஏமாற்றம். அவருடைய வாழ்நாளில் அந்த ஒரு வேளை தொழுகையை மட்டும்தான் அவர் நிறுத்தினார். இப்போ இதுக்கு அடுத்ததுதான் நம்ம இப்ப பார்க்க வேண்டியது. எல்லாம் முடிஞ்சு அவர் இறந்த பிறகு போகும்போது அவர் இறைவனுடைய காலடியில் அவர் அழைத்து செல்லப்படுகிறார் என்று சொல்லும் போது இவரை இறைவனுடைய நம்ம இதுல சொல்ற மாதிரினா பின்னால வர்றவங்க எல்லாம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் என்னெல்லாம் சொல்லுவது போல அடுத்து மக்களை அந்த 5 முறை தொழுகை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக 5 முறை தொழுகை செய்ததனால் என்னை இறைவனுடைய பாதத்தில் கொண்டு சேர்க்கிறாயா என்று இவர் கேட்கும் போது, இல்ல 5 முறை தொழுகை செய்ததனால் மட்டும் கொண்டு சேர்க்கல, ஒரே ஒரு நாள் தொழுகை செய்யாததற்காக நீங்கள் இறைவனுடைய பாதத்தை அடைந்தீர்கள் என்று சொன்னார். என்ன, நான் ஒரு நாள் தொழுகை செய்யலையா? ஏன்னா அவருக்கே மறந்து போச்சு. ஒரு நாள் தொழுகையை நிறுத்திவிட்டு தொழுகைக்கு செல்வதற்கு நேரம் ஆனாலும் அந்த ஒரு குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த பூனையை எடுத்து நல்ல இடத்தில், அதுக்கு பாதுகாப்பான இடத்தில் விட்டுவிட்டு தொழுகைக்கு போனீர்கள். அன்று ஒரு நாள் நீங்கள் தொழுகை செய்யவில்லை. அந்த ஒரு கருணை உள்ளம் கொண்ட அந்த ஒரு அன்பு உள்ளத்தினால் செய்த செயலுக்குத்தான் நீங்கள் இன்று இறைவனுடைய சந்நிதிக்கு செல்கிறீர்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தா, நம்முடைய மனதில் நாம் இப்பொழுது நினைத்துக் கொண்டிருக்கிற இஸ்லாமியர்கள் என்றாலே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற கருத்துக்களுக்கு மாறாக இஸ்லாம் என்றால் எவ்வளவு அன்பு நிறைந்தவர்களாகவும் எவ்வளவு பண்பு நிறைந்தவர்களாகவும் பிறருக்கு உதவி செய்கிறவர்களாகவும் அவர்களுடைய இறை தத்துவத்தில் இருக்கிறது, இறை கோட்பாட்டில் இருக்கிறது. அதையே கடைபிடிக்கிறவர்களும் அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் அந்த இனத்தவர் மீது, ஏன்னா இறை தத்துவம் ஒரே கோட்பாடுதான் கொடுக்கு, அவர்கள் மேல் நாம் தனியாக விரோதமோ பகையோ பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 5 நிமிஷம் இன்னும் 5 நிமிஷம் இருக்கா? ஆக இஸ்லாமியம் என்பது ஒரு நல்ல ஒரு இஸ்லாமியர்கள் என்பவர்கள் அந்த நபிகள் நாயகத்தின் வழிப்படி அவருடைய கொள்கைப்படி வாழ்கிறவர்கள் தான் இஸ்லாமியர்களே தவிர பிற உயிரை நேசிக்காமலோ பிற உயிர்களை அழிப்பதற்காக இருக்கிறவர்களை இஸ்லாமியர்கள் என்றே கூறக்கூடாது என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம ஜரதுஷ்ட்ரா என்று சொல்லக்கூடிய பார்சி மதம், பார்சிகளினுடைய குரு ஜரதுஷ்ட்ரா. அவர் இது ரொம்ப ஒரு சின்ன சமயமாக சின்ன மதமாக இருக்கிறது. அதை ஏற்படுத்தி வந்த பார்சி மக்கள் ரொம்ப ரொம்ப அன்பு கருணையுமான, ரொம்ப ஒருத்தருக்கு உதவி செய்து இனிது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்களுடைய
அவர்களுடைய இந்த கருத்துக்களை அவர்களுடைய குரு என்றார் ஜரதுஷ்ட்ரா. அவர் ஏற்படுத்தியதுதான் இந்த பார்சி மதம். பார்சி மதத்தின் முக்கியமான ஒரே கோட்பாடு கடவுள் ஒருவரே. அகுரா ஹஸ்தா என்ற பெயரில் அது அழைத்தது. பாருங்க எவ்வளவு, எந்த மதத்தை எடுத்தாலும் கடவுள் ஒருவரே. நம்முடைய தலைப்பு என்ன? நாம் இப்பொழுது சிந்திக் கொண்டிருப்பது என்ன தலைப்பு? மெய்ப்பொருள் ஒன்றே, தெய்வம் ஒன்றே. அதையே தான் அனைத்து மதத்திலும் சொல்கிறார்கள். அறநெறியில் வாழ்வதுதான் பார்சிகளின் வலியுறுத்தல். அந்த ஜெகதீஸ்வரனுடைய வலியுறுத்தல் என்ன என்றால், மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து அன்பும் கருணையுமாக அறநெறியில் வாழ வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கருத்து. இதுதான் அவங்க ரொம்ப குறுகிய இனத்தவர், ரொம்ப குறைந்த இனத்தவர்களாக இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் இனிமையாக அன்பாக ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு வாழ்கிறார்கள். அடுத்ததாக யூத சமயம். யூத சமயம் என்பது மோசஸ் வகுத்த 10 கட்டளைகள் யூதர்களுக்கு ஆதார சுத்தியாக இருக்கிறது. இந்த யூத சமயம் அப்படின்னு வரும்போது ஒரு கடவுள், குடும்ப ஒழுங்கு, சுய கட்டுப்பாடு, நீதி நேதி முறை, இதை உள்ளடக்கியதுதான் யூத சமயத்துடைய. மோசஸ் கூறிய 10 கட்டளைகள் என்று எடுத்துக்கொண்டோமானால் அத்தனையும் ஜீசஸ் கூறிய 10 கட்டளைகள் மாதிரி தான் இருக்கு. கிறிஸ்தவ மதமும் யூத மதமும் கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் ஏதோ காரணத்தால் பிரித்து, அதாவது மனிதன் உண்மையை முழுமையாக விலகி கொள்ளாத நிலையில் ஒவ்வொருவரும் வெவ்வேறே என்று நினைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள். ஒரே மூலத்தை கொண்டுதான் வெவ்வேறு பேர்கள். இப்போ இட்லி, அரிசி, தோசை, இடியாப்பம், கொழுக்கட்டை, ஊத்தப்பம் என்றெல்லாம் சொல்லணும். ஆனா எல்லாத்துக்கும் வேற வேற அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆஹா, இடியாப்பம் தான் நல்லா இருக்கும், இல்ல ஊத்தப்பம் தான் நல்லா இருக்கும், ஊத்தப்பம் தான் ரொம்ப நல்ல உணவு என்றெல்லாம் நம்ம சொல்லிடுறோம். இல்ல இட்லி தான் நல்ல உணவு. ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது என்னது? அரிசி. அந்த அரிசியில் இருந்துதான் இட்லியும் வந்தது, தோசையும் வந்தது, ஊத்தப்பமும் வந்தது, கொழுக்கட்டையும் வந்தது, இடியாப்பமும் வந்தது. அப்போ மூலம் அரிசி. அதை போல மெய்ப்பொருள் ஒன்றே. அந்த ஒன்றை வச்சுதான் வெவ்வேறு விதமான இறை கோட்பாடுகளை அமைத்திருக்கிறார்கள். அந்த வகையில மோசஸ் சொல்லிய 10 கட்டளைகளும் மிக மிக நல்ல வழிகளை மக்களுக்கு சொல்லி கொடுப்பதாக இருக்கின்றது. அடுத்தது சீன சமயங்கள். சீன சமயங்கள் என்று வரும்போது சீனாவில் இந்திய நாட்டுக்கு பக்கத்திலே இருப்பதால, இந்திய நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இந்தியாவிலிருந்து நிறைய மகான்கள் சைனாவுக்கு போனாங்க. சைனாவிலும் இந்தியாவிலும் கிட்டத்தட்ட ஒரே கோட்பாடுகள் இருக்கின்ற நிலை இருந்தது. இந்தியாவிலிருந்து அங்கே போனவர்கள் இந்த வேதாந்த சித்தாந்த கருத்துக்களை தங்களுடைய சுய கருத்துக்களால், சுய எண்ணங்களால் அவற்றுக்கு சிறு மாற்றம் கொடுத்து அவற்றை நல்ல வழியில் அவற்றை கொண்டு போகும்போது அதை பக்கத்து நாடுகளுக்கு சென்று அதை குறிப்பிட்டார்கள், அந்த இறை தத்துவத்தை கொடுத்தார்கள். அந்த வகையில் இந்தியாவில் இருந்து போன போதிசத்வா என்று கூறப்படுகிற போதி தர்மா எல்லாம் சீன இதுல போய் இந்திய தத்துவங்களை கொடுத்தாங்க. இதே இந்திய தத்துவங்களை இவர்கள் கொடுத்ததை கேட்டு அங்கே கன்ஃபூஷியஸ் என்ற ஒரு இறை தூதர் தோன்றினார், இறை தத்துவத்தை கொடுக்கிறார். அந்த கன்ஃபூஷியஸ் இந்தியாவுக்கு வந்து மேலும் இவர்கள் சொன்னதை எல்லாம் தீர ஆராய்ந்து தன்னுடைய கருத்துக்களாக கொண்டு போய் அங்கே சொன்னார்கள். அவர் சொன்னதனுடைய முக்கியமான 5 கருத்துக்கள், அடிப்படை கருத்துக்கள், 5 பண்புகளால் 5 அடிப்படை உறவுகள் என்று சொல்கிறார். 5 அடிப்படை உறவுகள் 5 பண்புகளாக நடத்த வேண்டும் என்று கன்ஃபூஷியஸ் சொல்கிறார்.
முதலாவது ஆள்பவர்கள் நன்மை செய்ய வேண்டும். அவர்களை நாடு இருக்கிற அவர்களோடு உறவு கொண்டு இருக்கிறவர்கள் கன்ஃபூஷியஸ் இந்திய நாட்டுக்கு வந்து இந்திய கோட்பாடுகளையும் இந்திய அறநெறி முறைகளையும் தெரிந்து கொண்டு சீனாவுக்கு சென்று அவர் ஒரு நெறிமுறையை மக்களுக்கு தெளிவுபடுத்தினார். அது எப்படி 5 அடிப்படை உறவுகளும் அந்த உறவுகளில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அவர்களுடைய பண்புகளையும் அவர் வலியுறுத்தினார். அந்த வகையில் முதல் உறவு ஆள்பவர்களும் மக்களும். ஆள்பவர் மக்களுக்கு நன்மை செய்பவர்களாகவே இருக்க வேண்டும். மக்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆள்பவர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். இது ரெண்டும் ஒரே உறவின் அடிப்படை. இரண்டாவது தந்தை மக்களின் தந்தை மகன், இது அடுத்த உறவு. அந்த வகையில் தந்தை மகனிடம் அன்பு காட்டுபவராக இருக்க வேண்டும். மகன் தந்தையிடம் மரியாதை காட்டுபவராக இருக்க வேண்டும். அதே மாதிரி மூன்றாவது உறவு கணவன் மனைவி. கணவன் மனைவிக்கு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிதலாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல அண்ணன் தம்பி உறவு. அண்ணன் மென்மையாக இருக்க வேண்டும். தம்பி பணிவோடு அண்ணனிடம் தன்னுடைய வயதுக்கு மூத்தவர்களிடம் பணிவோடு நடக்க வேண்டும். ஐந்தாவது மூத்த நண்பன். மூத்த நண்பன் மனித நேயத்தோடு இருக்க வேண்டும். இளைய நண்பன் தொண்டு செய்பவராக இருக்க வேண்டும். இந்த மூத்த நண்பன் என்பது தலைமை ஏற்று செய்யக்கூடிய ஒருவர் மூத்த நண்பனாக. ஒரு இயக்கம் என்றால் அவர் தலைமை செய்யறவர் மூத்த நண்பனாகவும், அவருக்கு கீழாக அவர் சொல்வதை கேட்டு நடக்கின்றவர்கள் தொண்டு செய்பவர்களாக இருக்க வேண்டும். இது நம்முடைய கர்ம யோகத்தில் தலைமைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் அரசன். அந்த அரசன் என்ற இந்த 4 கர்மயோக கோட்பாடுகளைத்தான் இந்த 5 அடிப்படை உறவுகளும் அவற்றுக்கு வேண்டிய 5 பண்புகளும் என்று கன்ஃபூஷியஸ் கொடுக்கிறார். இந்த கருத்துக்கள் மிக மிக அருமையான கருத்துக்கள். மிக மிக அருமையான அறநெறியை பரப்புகின்ற மக்களிடம் அறநெறியை உண்டாக்குகின்ற உருவாக்குகின்ற வார்த்தைகள் என்று சொல்லிக்கொண்டு, எந்த அளவுக்கு இறை தத்துவம் என்று சொல்லும் போது எல்லாருடைய இறை கோட்பாடும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன. இன்னும் அதுல தாவோயிசம் இருக்கு. அந்த தாவோயிசத்தையும் அடுத்து நம்முடைய இந்திய தத்துவத்தில் இங்கு பிற்காலத்தில் 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய வள்ளலார் மகர்ஷி அவர்களுடைய தத்துவத்தையும் கூறி அடுத்து இந்த இறை தத்துவத்தை, அதாவது மெய்ப்பொருள் ஒன்றே என்ற விளக்கத்தை நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன். இதுவரை இந்த மெய்ப்பொருள் ஒன்றே என்ற தலைப்பில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அருள்ஜோதி அன்னை தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும் அதை இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்து சந்திக்கும் போது இதனுடைய தொடர்ச்சியை கேட்கலாம். வாழ்க வளமுடன்.